தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள். தேர்தலுக்கு இன்னும் வெறும் 22 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த 22 நாளைக்குள்ள இந்த சுண்டிவிக்காரன் பொய்யா நியூஸ் கார்டு நியூஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கான்ல, அவன் போடுற நியூஸ், கருணாநிதி டிவிக்காரன் போடுற நியூஸ், தினகரன் போடுற நியூஸ், இதெல்லாம் தப்பி தவறி தெரியாம கூட யாரும் ஷேர் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அவனுங்களை அன்ஃபாலோ பண்ணுவீங்க. அவங்க போகிற எந்த செய்தியையும் பார்க்காதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து மட்டமாக நம்முடைய ஆட்களை குழப்புற மாதிரி என்னமோ இவன் பியூஷ் கோயலோட பக்கத்தில் நின்று அப்படியே குறிப்பு எடுத்த மாதிரி செய்திகளை பொய்யா வெளியிட்டு இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு இவனுங்க போடுற செய்தியை தயவு செஞ்சு தெரியாமல் கூட யாரும் ஷேர் பண்ணிடாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம தலைவர்கள் மீது கடுமையான விமர்சனம் எல்லாருக்குமே இருக்கும். ஒவ்வொரு தலைவர்கள் மீது இருக்கும். ஒரு தலைவர்களை பிடிக்காது, எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கிட்டு தேர்தல் வரைக்கும் எந்தவித விமர்சனத்தையும் பொது வழியில் வைக்காம என்டிஏ ஆட்சி அமைகிறதுக்காக இந்த ஒன்றியம் அப்படின்னு சொல்றது, இந்த பிரிவினை பேசுறது, இந்து மதத்துக்கு எதிராக செயல்படுறது, இப்படி இருக்கின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது தான் ஒவ்வொரு தேசியவாதியோட கடமையாக இருக்கணும். அதனால் எல்லா வேற்றுமைகளையும் நம்ம கடந்து நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நடந்தால் நம்ம சந்தோஷமாக கொண்டாடி அதை ஷேர் பண்ணலாம். பிடிக்காத விஷயங்கள் இருந்தால் அமைதியாக கடந்து போயிடுவோம். அதுக்கப்புறம் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரையும் கேள்வி கேட்கலாம். என்னையே இப்படி பண்ணீங்க, அன்னைக்கு பேசுகிறீங்களா, இப்படி பண்ணீங்களா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். அதுக்கான உரிமைகள் நமக்கு இருக்குது. ஆனால் இந்த 22 நாளைக்கு கொஞ்சம் அமைதியாக எல்லாத்தையும் கடந்துக்கிட்டு இந்த தீய சக்தியான திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது தான் ஒவ்வொரு தேசியவாதியோட தலையாய கடமை. நிச்சயமாக அதை பண்ணி முடிப்போம். வெற்றி நமதே. நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மதரம்.